இருக்கு. இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு. இந்த வருஷத்தோட ஏன் கடைசி 10 வருஷத்தோட இன்னைக்கு வரப்போற இந்த ட்ரெய்லர் தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனுங்க. ஆமாங்க, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உக்காரி இன்னைக்கு பண்ற சம்பவம் 10 வருஷத்துக்கு நின்று பேச போகுது. ஏன்னா அவ்வளவு பெரிய கேஸ்டிங், அனிருத் மியூசிக், லோகேஷ் டைரக்ஷனு, நம்ம தலைவனோட வில்லத்தனத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். எதுவும் பேச வேண்டாம், ட்ரெய்லர் டைரக்டா பார்த்துக்கலாம் வாங்க. 3, 2, 1. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் சாகனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க் பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். சீரியஸா இஷ்யூ ஏதோ பேசுறாங்க. இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. ஒரு இடம் விடாம 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது அரங்க மதிர பறக்கவே. எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கதைங்க ஃபுல் ஸ்டோரி. ஏதோ சீரியஸா ஏதோ பண்றாங்க. டைம் மிஷினா? டைம் உன்னை யாரும் இங்க வர சொன்னா? யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். அப்பா சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்க மதிர விசில் பறக்கவே. எட்ரா கொக்கி. கூகு கூலி. Move your body. Walk is godly. The throne is his, so say sorry. கூகு கூலி. Move your body. The whole world, let's be on the party. Ladies and gentlemen, too much heat. This walk is godly. The throne is his, so say sorry. Sing. Alela bolema, alela bolema. Alela bolema, alela bolema. Alela bolema, alela bolema. Alela bolema. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி. தலைமை இறங்கி சரிதம் எழுதவே. ஏதோ ஒண்ணு பேசுதுங்க. இன்னொரு வாட்டி பார்த்தா புரியும். எனக்கு ரொம்ப டைம் மிஷினோன்னு தோணுது. இன்னொரு வாட்டி பார்க்கலாம். 3, 2, 1. ஒருத்தன் பிறந்த உடனே டைம் மிஷினோன்னு அவன் தோணுது. எவன் கையில சாகனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய மிஷின்லாம் காட்டுறாங்க. இந்த டைம் மிஷின் உலகத்திலேருந்து மாதிரி. ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. எல்லாருக்குமே ஈக்குவலுங்க ரோல். அதுதான் உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி,
அந்த ஒத்த குழி. இந்த இதில் ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்குது. அவனோட பழசா தேவா மேன்ஷன் இடம் விடாம தோட்டம் இறக்குடா. தரமான சம்பவங்க. 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது கிளாஸ் அரங்க மதிர விசில் பறக்கவே எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி. பாடி ஒரு பாடியில் நினைச்சு வராதா? certified pop star. He got the swag. மகாராஷ்டிரா ஃப்ளாஷ்பேக். Move like a rock star. இந்த பாடி சேஞ்ச் பண்றாங்க. ஏதோ நடக்குதுங்க. டைம் மிஷின்லாங்க. Alela polema, alela polema re. இங்க வர சொன்னான். யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. நின்ட்டாருங்க. தர்மத்தை ரஜினி நின்ட்டாரு. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்க மதிர சத்யராஜ். விசில் பறக்கவே எட்ரா கொக்கி. கூக்கு கூலி. இந்த கட்டு வேற மாதிரி இருக்குது. வா Let's ஓ, 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 ஓ. It's too much heat. Walk is godly. The throne is his, so say sorry. Cuckoo booty. Your body. இது ஓல்டு The whole நாகரத்னா. let's be on the party. Ladies and gentlemen, too much heat. இது வந்து உபேந்திரா. The throne is his, so say sorry. Say, alela polema, alela polema re. Alela polema, alela polema. கண்டென்ட் மொரட்டு கண்டென்ட் பெஸ்ட். Alela polema, alela polema, alela re. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடு. பீஸ்ட் மூடுங்க. தலைமை இறங்கி சரிதம் எழுத தோலை எங்களுக்கு கொண்டு வந்துருவாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இந்த கூலி படமே 1000 கோடி எக்ஸ்பெக்டேஷன். தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் 1000 கோடின்னு. ஆனா அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நேரத்தை வச்சு என்னன்னா, ஏ சர்டிஃபிகேட்டுங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ரோகேஷ் சொல்லியிருப்பாரு, இது வந்து என்னோட வந்து நான் வந்து காம்ப்ரமைஸே இல்லை, வயலன்ஸ். ஸோ வயலன்ஸ் ஃபுல்லாக நிறைஞ்சு சும்மா ஒரு படத்துக்கு பண்ண மாட்டாங்க. நான் நினைச்சேன் ஒரு படம் வந்து நம்ம ஜெயிலர், அதாவது ஜெயிலருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ட்ரியாக நிறைய இருக்கும். ஒரு அப்படி இருக்குமோ, எப்படி பண்ணுவார். எனக்கு வந்து மாநகரம் மாதிரி ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். மாநகரம் தாங்க வரப்போகுது. அப்படி எல்லாருக்குமே ஈக்குவல் பாட்டு. ஆனால் சும்மா நினைச்சேன் ஒருத்தையும் சௌபின் தான் பாட்டுக்கு மட்டும் மோனிகா சாங் மட்டும் வந்து போயிடும் நினைச்சேன். ஈக்குவலா பாட்டு இருக்கு. இதையும் தாண்டி நமக்கு ட்விஸ்ட் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா நிறைய டைம் மிஷின் பேஸ்ட் வருது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் பேசிய ஒரு லைன் எனக்கு பிடிச்ச லைன் சொல்றேன். என்னன்னா, சத்யராஜ் வந்து டாக்டரோ டைம் மிஷினோ எதாவது தெரியல. சுதிகேஷன் வந்து அவனோட பொண்ணு. சத்யராஜ் வந்து ரஜினியை ஒரு 30 வருஷமா காட்டாம இவர் வயலன்ஸா, ஆனா அப்படிதான் சொல்றாங்க. அப்படி இருக்குமான்னு தெரியல. 30 வருஷமா காட்டாம இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரஜினியை வந்து கொண்டு வராங்க. அப்ப வந்து அது என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு இப்பதான் கொண்டு வர ட்விஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா படம் பார்த்தா தெரியும். படம் வந்து 15 சம்பவம் இருக்கு. நிறைய பேசுவாங்க, இதை பத்தி நிறைய பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் நாகார்ஜுனாக்கு அவருக்கு வந்து ஒரு மெயின் வில்லங்க பார்த்தா தெரியுது, மெயின் வில்லன். அதுக்கு கீழே வந்து நம்ம சௌபின்னு. இந்த கண்டென்ட்டுக்கே சம்பந்தமே இல்லாத அமீர் கான், அவர் வந்து வில்லன் தான். அவர் வந்து இது என்ன நடக்குது மெயின் வில்லா இருப்பான்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லும் வராது. ஏன்னா நிறைய கிளிப்ஸ் காட்டுறேன். நான் வந்து ஜஸ்ட் வந்து கிளைமேக்ஸ்ல என்ட்ரி கொடுத்துருவேன் நினைச்சேன். அப்படிலாம் இல்லை, நிறைய கிளிப்ஸ் இருக்குது. மூணாவது சத்யராஜ், அவர் ஒரு மெயின் ரோலு. சத்யராஜ் வந்து ரஜினி சார் ஃப்ரெண்டு, இது வந்து நல்லாவே தெரியுது. அந்த நாலாவது பார்த்தீங்கன்னா உபேந்திரா வந்து ஃப்ளாஷ்பேக் அதிகமாக வராது. ஸோ இந்த படம் வந்து ஃப்ளாஷ்பேக் நிறைய இருக்குது. அது கடைசியில் வந்து அந்த சிகரெட் நான் நினைச்சேன். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு அப்புறம், அதாவது அந்த கூலி அந்த மோஷன் அந்த ஒரு ஸ்டார்டிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி எங்கேயுமே ஸ்மைல் பண்ணாமல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே ஒரு டென்ஷன்லேயே ஒரு பதட்டத்தோடய இருப்பார். படம் ஃபுல்லாக நீ காட்டுறது கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அதுதான் படத்தில் நடக்க போகுது. படத்தில் ஃபுல்லாக ரஜினியை வந்து ஒரு காமா ஒரு தர்மதுரையில வந்து ரஜினி வந்து கிளைமேக்ஸ்ல எப்படி சைலண்டா இருப்பாரு அப்படிதான் வச்சிருக்க போறாங்க. கடைசி பிளாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் பிளாஸ்ட் நடக்க போகுது. ஏன்னா அந்த சிகரெட்டை பிடிக்கமா தெரியுது. நான் என் ஸ்வாக காட்டுறேன்டா, ஏன் அதாவது ரஜினா யாருன்னு காட்டுறான்றாங்க மாதிரி ஒரு மாற்றுத்தனமா இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிரஷன் தரமா இறங்கி போச்சு. மியூசிக்லாம் வேற மாதிரி பண்ற அந்த அனிருத் வந்து அதாங்க
என்னதான் நம்ம சொன்னாலும் அந்த கல்ட் மியூசிக் தாங்க. நறுக்குன்னு போட்டிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு. எந்த ஒரு சாயலும் இல்லாம வேற லெவல்ல அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சொல்ல போனா விக்ரமுக்கு வந்து அதே மாதிரி இதுக்கு ஒரு தரட்டமா இருந்துச்சு. பரவாயில்ல, விக்ரமோட ஒரு நல்ல ஒருபடி மேலதான் சொல்லணும். பட் கதை வந்து ரொம்பவே பிளாட்டை வந்து கதையை ரொம்பவே பிளாட்டா வச்சிருக்காங்க. சும்மா ரஜினி சாரை மட்டும் காட்டாம குழப்பையும் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பட்டம் வந்து முரட்டு பீஸா இருக்க போகுது. அடுத்து என்ன சொல்லணும்னு நினைச்சோம்னா, இந்த ரஜினி சாரை வந்து காட்டுற விதம் இதுல கிளாஸ் பண்ணிட்டாங்க. தர்மதுரை படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், ரஜினி சார் லாஸ்ட்ல காட்டும் போது அந்த ரஜினியால கொண்டே வர முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா லோகேஷ் கனாஜ் கொண்டு வந்துட்டாரு. அந்த ரஜினி தாங்க வேணும். அப்படி சிவகார்த்திகேயன், இந்த மாவீர சிவகார்த்திகேயன் மாதிரி யங்கா ஸ்டைலா ரியாக்ஷன்லாம் கொண்டுட்டார் மனுஷன். பட்டம் மட்டும் கல்ட்டு இறங்குச்சு. ரஜினி சாரோட ஒரு பெஸ்ட் படமா இருக்கும் கடைசி 30 வருஷத்துல. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் வேணும்னே கடைசி ஒரு 30 வருஷமா எனக்கு ஆல்ரெடி ரங்கால வேணாம்னு நினைக்கிறேன். ரங்கா படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல தான் ரஜினி சாருக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரஜினி சார் படம் ஏ சர்டிஃபிகேட் கிடைக்குதுன்னா அது இவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சன் பிக்சர்ஸ் வந்து சும்மாவே சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் டீம், ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் டீம். அவங்க வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காங்கன்னா அது வந்து எந்த ஒரு ரீசன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து கதையை பேஸ் பண்ணி லோகேஷ் நம்பி எடுத்துருக்கிறது அந்த படம் வந்து கண்டிப்பா சம்பவம் பண்ணும், கண்டிப்பா பண்ண போகுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த கதையை வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்தா என்னென்ன புரியுது, என்ன கதை நீங்க சொல்லுங்க, பார்க்கலாம். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கிறேன். until then bye.